Students, this topic is about source transformation method. நம்ம நார்மலாக வந்து கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் அதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி கரண்ட் சோர்ஸையும் வோல்டேஜ் சோர்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அதுதான் எப்படின்றத அதுக்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸை வந்து கரண்ட் சோர்ஸாக மாற்றுறோம். கன்வர்ஷன் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ் இன்ட்டு கரண்ட் சோர்ஸ் இந்த மாதிரி மாற்றுறோம். ஓகே, ரைட். இதை மாற்றும்போது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வோல்டேஜுக்கு வோல்டேஜுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இங்கே வந்து ப்ளஸ் விஎஸ். இது வந்து வோல்டேஜ் சோர்ஸில் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம கரண்ட் சோர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸை நம்ம கரண்ட் சோர்ஸாக மாற்றுறோம், இல்லை கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா, சில ப்ராப்ளம்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸாக மாற்றிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றும் போது ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நார்மலாக 5 to 6 ஸ்டெப்ஸ் வருதுன்னா அது 2 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதெல்லாம் எப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், கரண்ட் சோர்ஸாக மாற்றுறோம். இதை கரண்ட் சோர்ஸாக மாற்றுறோன்னா கவனிங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வோல்டேஜுக்கு சீரியஸாக தான் இருக்கும் இந்த வோல்டேஜ் சோர்ஸ். பட் கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஆர்எஸ்ன்ற ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து இப்போ வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கிறத கரண்ட் சோர்ஸுக்கு இப்போ நம்ம மாற்றிட்டாலும் பட் என்ன இருக்கும், இங்கே சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வரும்போது பேரலாக தான் வரும். புரியுதா? இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கலாம், பட் அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இது ஏன் இப்படி மாறுன்றது ஃபஸ்ட்டு இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே வந்து வீன் இருக்குது. இங்கே என்ன வரும்னா கரண்ட் வந்து ஐன்னு தான் எழுதணும். ஏன்னா இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸை நம்ம மாற்றிட்டோம். ஓகே, இந்த ஆர்எஸ் வந்து சப்போஸ் இங்கே வந்து 10 ஓம் இருக்குன்னா, ஸோ இதை வந்து பேரலாக 10 ஓம்னு எழுதிடலாம். பட் இங்கே வீன் இருக்குது, இதை நம்ம ஐன்னு எழுதுனோம்னா இங்கே 50 வோல்டேஜ் இருந்தால் இங்கே 50 ஆம்பியர் அப்படியே டேரெக்டாக எழுதக்கூடாது. ஸோ இங்கே ஐயோட வேல்யூ என்னென்னா இந்த விஎஸ் டிவைடட் பை ஆர்எஸ். சப்போஸ் 50 வோல்டேஜ் 5 ஓம் இருந்ததுன்னா 50/5 என்னது 10ன்னு வரும். அந்த 10 ஆம்பியர் தான் இங்கே எழுதணும். therefore I is equal to VS divided by RS. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் சோர்ஸை நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம். அண்ட் ஒன் மோர் திங், சப்போஸ் இது வந்து ஒரு சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்குது, சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் இதோட பொலாரிட்டி ரிவர்ஸில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், ரெசிஸ்டன்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பொலாரிட்டி ரிவர்ஸில் இருந்தது. இதை கரண்ட் சோர்ஸாக மாற்றணும்னா என்ன ஆகும்னா, இந்த ஐ கரண்ட்டோட டைரக்ஷனும் ரிவர்ஸில் வரணும். எப்படி? இந்த மாதிரி. ஓகே, இது ஜஸ்ட் அப்படியே தான், இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே தான் வரும். இங்கேயுமே அதே I is equal to VS by RS தான். அந்த ஆர்எஸ்ஸை இங்கே எழுதணும். ஓகே, இதில் இங்கே இந்த 2 கேஸ்லையும் பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்குது. பட் சப்போஸ் மோர் தென் 1 வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது 2 or 3 இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து V1, பட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் மாற்றிருக்கு. இங்கே ப்ளஸ் மைனஸ் எப்படி இருக்கும், V1 R1, இங்கே R2, இங்கே ப்ளஸ் மைனஸ் V3, இது R3. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் சிங்கிள் சோர்ஸாக மாற்றணும். சிங்கிள் சோர்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கரண்ட் சோர்ஸாக மாற்றணும். சிங்கிள் சோர்ஸை எப்படி மாற்றணும் அப்படின்னா, இங்கே சிங்கிள் சோர்ஸ் VT, அதாவது டோட்டல் வோல்டேஜ்னு கூட வைக்கலாம். இதில் இது வந்து V2. ஓகேயா,
இதில் எதெல்லாம் பாசிட்டிவில் இருக்கோ அதை ஃபஸ்ட் எழுதணும். எதுனா V2 வந்து பாசிட்டிவ் இருக்குது நார்மலாக. பட் இந்த V2க்கு V3யும் V1ம் ஆப்போசிட் சைடில் இருக்கும். அதாவது இப்படி எல்லாமே பாசிட்டிவாக அடிட்டிவாக இல்லாமல் இந்த இங்கே என்னென்னா மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். இதையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா V1ம் V3யும் பொலாரிட்டி வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஓகே, therefore -V1 -V3. ஓகே, இது இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்போஸ் இது -5ன்னு வந்ததுன்னா இந்த பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஜஸ்ட்டு இதை எல்லாமே ஆட் பண்ணால் போதும். R1 + R2 + R3 எப்படி மாற்றியாச்சா? இதுக்கப்புறம் சிங்கிள் சோர்ஸாக மாற்றியாச்சு. சிங்கிள் சோர்ஸ் சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னா அவ்வளோதான். இங்கே வந்து ஐடி, அதே மாதிரி இங்கே இந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் சோர்ஸ்க்கு வரும்போது பேரலாக வரும். ஓகேயா, அவ்வளோதான். இங்கே ஐடியோட வேல்யூ என்னதுன்னா PT/RT, VT/RT. இது ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியான டெக்னிக். இதில் எந்த ட்விஸ்ட்டு எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோன்னா கன்வர்ஷன் ஆஃப் கரண்ட் சோர்ஸ் இன்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ். நார்மலாக கரண்ட் சோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஐ சப்ளை கரண்ட்டுன்னு வச்சுக்கலாம், IS. இங்கே வந்து RS. ஓகேயா, இதை நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம். ஏன்னா சில டெக்னிக் யூஸ் பண்ணும்போது வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் தான் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ இதை இந்த மாதிரி மாற்றும். வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றும் போது என்ன ஆகும்னா இங்கே VS. அப்போ இங்கே VSோட வேல்யூ என்ன? வோல்டேஜ் சோர்ஸுக்கு இந்த கரண்ட் சோர்ஸ் இங்கே மாற்றும்போது சீரியஸாக தான் வரும். ஓகேயா, ரைட். இப்போ இந்த VSோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த RSோட வேல்யூ இங்கே அப்படியே எழுதிடலாம். பட் VSோட வேல்யூ என்ன எழுதலாம்? இங்கே 2 ஆம்பியர்னு 2 வோல்டேஜ்னு எழுதக்கூடாது. ஸோ VS = IS × RS. இது லாஸ்ட் கேஸ்க்கு அப்படியே ரிவர்சிபிளாக வரும். ஓகேயா, வோல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ்னால் இங்கேருந்து இந்த மாதிரி போயிருப்போம். IS = VS/RSன்னு சொல்லியிருப்போம். இங்கே கரண்ட் சோர்ஸ்லேருந்து வரும்போது அப்படியே இந்த R இங்கே வரும். VS = I × R. VS = I × R. அதான் ஜென்ரல் ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். ஓகேயா, சரி. இப்போ அதே மாதிரி இங்கே கரண்ட்டோட டைரெக்ஷன் மைனஸில், அதாவது டவுன்வேர்டாக இருந்ததுன்னா என்ன வரும்? இங்கே ப்ளஸ் மைனஸ் வந்து மாறி வரும். ப்ளஸ் மைனஸ் வந்து ரிவர்ஸில் வரும். ஓகே, இங்கே அப்புறம் தேர்டாக என்ன பார்த்தோம்? இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் 1, கேஸ் 2, இது கேஸ் 3. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் சோர்ஸை வந்து சிங்கிள் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கரண்ட் சோர்ஸாக மாற்றுறோம். அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மல்டிபிள் கரண்ட் சோர்ஸை சிங்கிள் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம். இந்த மாதிரி மல்டிபிள் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். சிங்கிள் சோர்ஸ்னால் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்? வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கும்போது இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். அதாவது V1, V2, V3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். பட் V1ம் V3யும் டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் இருந்ததுனால அதுக்கு மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம். இங்கேயும் அப்படித்தான். இங்கேயும் என்ன பண்ணுறோம்? டோட்டல் கரண்ட் ஐடின்னு எழுதுகிறோம். ஓகேயா, இந்த ஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த கரண்ட் சோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். பட் என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இதோட டைரெக்ஷனை வந்து நம்ம கவனிக்கிறோம். பட் I1ம் I3யும் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே பாசிட்டிவ். பட் I2 மட்டும் என்ன இருக்குது? டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ IT இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா I1 - I2 + I3. ஒன்றும் இல்லை, இங்கே 5 ஆம்பியர், இங்கே 4 ஆம்பியர், இங்கே 3 ஆம்பியர். அப்படின்னா 5 - 4 வந்து 1, 5 - 4 1, அப்புறம் இங்கே 3, 1 + 3 4 ஆம்பியர். அப்போ இங்கே 4 ஆம்பியர்னு எழுதுவோம். ஓகே, அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா இங்கே என்ன பண்ணுறோம்? இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸை மெர்ஜ் பண்ணுறோம்.
லாஸ்ட் கேஸில் இந்த மாதிரி R1 R2 R3ன்னு இருக்குது. இது எல்லாமே ஜஸ்ட் ஆட் பண்ணி இங்கே சீரீஸாக எழுதிட்டோம். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சீரீஸாக இருக்குது. இது எல்லாமே ஒரே பாத் சீரீஸாக இருக்கிறதுனால அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணால் போதும். அதனால் ஆட் பண்ணிட்டோம். பட் இங்கே என்ன இருக்குது, R1 பேரலல் வித் R2 பேரலல் வித் R3. ஸோ இங்கேயும் RT இஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இது பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால R1 பேரலல் வித் R2 பேரலல் வித் R3. அதாவது இந்த பேரலலுக்குன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, R1 R2 டிவைடட் பை R1 + R2, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை மெர்ஜ் பண்ணணும். ஓகேயா? இப்போ வரையும் நம்ம வந்து கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றவே இல்லை. அதாவது மல்டிபிள் சோர்ஸை சிங்கிள் சோர்ஸாக மட்டும்தான் மாற்றிருக்கோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கரண்ட் சோர்ஸுக்கு மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? சிம்பிள். இதுலேருந்து இதே மாதிரி தான். ஸோ கரண்ட் சோர்ஸுக்கு வோல்டேஜ் சோர்ஸுக்கு மாற்ற போகிறோம். அப்போ இங்கே விஎஸ்னால் என்னது, ஐடி இன்ட்டு ஆர்டி. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே பேரலல் ரெசிஸ்டன்ஸ் தான், இங்கேயும் பேரலல் எழுதக்கூடாது, இங்கே வந்து சீரீஸாக தான் எழுதணும். ஓகேயா? ரைட், அவ்வளோதான். இதுதான் வந்து சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். ஓகே, இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ப்ராப்ளமு, அதாவது நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ண மெத்தட்லையும் இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணி நம்ம வந்து எப்படி டேலி ஆகுதான்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் வேணால் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரைட், இது வந்து ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டர்மைன் த கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? டிட்டர்மைன் த கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டன்ஸ். இப்போ இது ரொம்ப சிம்பிள். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நார்மலாக இந்த சப்ளை கரண்ட் வந்து ஐ, அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீரீஸ்னால் இது எல்லாமே சேம் கரண்ட்டு தான் உள்ளே ஃப்ளோ ஆகும். தேர்ஃபோர் ஆன்சர் ஐ டோட்டல் கரண்ட், இல்லை ஐடின்னு கூட எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த கரண்ட் சால்வ் பண்ணுங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை என்ன சொல்லியிருந்தோம், டோட்டல் கரண்ட் வேணும்னா டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லணும். ஓகேயா? ஆர் ஈக்குவலண்ட், டோட்டல் வோல்டேஜ் வந்து 40 டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட்னா இங்கே 8 ohm 2 ohm எப்படி இருக்குன்னா சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. சீரீஸாக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா 8 + 2, அவ்வளோதான். புரியுதா? therefore 40 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர் அப்படின்னா நமக்கு கொஷனில் கேட்டது இந்த கரண்ட் இல்லை, சப்ளை கரண்ட் இல்லை. என்ன கேட்டாங்க, கரண்ட் பாஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டன்ஸ். 2 ohm ரெசிஸ்டன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ். பட் என்னது, இது சீரியஸ் கனெக்ஷனால் இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ சஃபிக்ஸ் 2 ohm. சொல்கிறது புரியுதா? சீரியஸ் கனெக்ஷன்றதுனால சப்ளை கரண்ட்டும் கரண்ட் பாஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டரும் ஈக்குவல் தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னது, 4 ஆம்பியர். இது நார்மல் மெத்தட். ஓகேயா? இப்போ இதையே எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக், இந்த கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணாலும் அது கரெக்டான ஆன்சர் தான் வரணும். ஓகேயா? ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணுங்கள். எந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி, கேசிஎல், கேவிஎல், மெஷ் அனாலிசிஸ், அந்த மாதிரி நிறையா இன்னும் தியரம்ஸ்லாம் நிறையா வரும். இங்கே என்ன யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு எந்த கொஷினில் கேட்டிருக்காங்களோ அந்த எலமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. என்ன கேட்டிருக்காங்க கொஷின் அப்படின்னா, கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டன்ஸ். அப்போ கொஷின் எதில் கேட்டிருக்காங்க, இந்த 2 ohm ரெசிஸ்டரில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட்டை மெர்ஜ் பண்ண, இந்த எலமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப்னா என்னது, இப்போ 8ஐயும் 2ஐயும் மெர்ஜ் பண்ணி 10 ohm ரெசிஸ்டர் அந்த மாதிரி கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே வராது. அதனால் இதை மட்டும் ஐசோலேட்டாக தான் வச்சுருக்கணும். அப்போ இந்த 2 ohm ரெசிஸ்டரை மட்டும் நம்ம விட்டுறோம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன சொல்லணும், நார்மலாக வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸாக இந்த ரெசிஸ்டர், இந்த செக்ஷனுக்கு பதிலாக இது இப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் அந்த டெர்மினல் எங்கே இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும். ஓகேயா? கொஷினில் கேட்டது வந்து இந்த கரண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை மட்டும்தான் நம்ம கரண்ட் சோர்ஸாக மாற்ற போகிறோம்.
அதாவது இந்த செக்ஷனை தான் கரண்ட் சோர்ஸாக மாற்ற போகிறோம். இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டினில் கேட்டதே கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம பண்ணோன்னா அந்த சர்க்யூட் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஒரு கரண்ட் சோர்ஸ் வரும். பாருங்கள், இதே மாதிரி வரும். ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கரண்ட் சோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த சீரீஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸை இங்கே பேரலாக கொண்டு வந்துடும். அப்போ இங்கே சீரீஸாக என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 8 ohm ரெசிஸ்டர் இருக்குது. இதை வந்து நம்ம பேரலாக கொண்டு வரோம். அப்போ இங்கேயும் 8 ohm. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதை நம்ம இப்படி இதை வந்து கரண்ட் சோர்ஸாக மாற்றியாச்சு. பட் அந்த இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த 2 ohm ரெசிஸ்டர், அது அப்படியே தான் வரும். ஓகேயா, இந்த 2 ohm ரெசிஸ்டர் அப்படியே தான் வரும். ஓகே, இது இந்த டைரெக்ஷனில் இதெல்லாம் இப்படியும் 2 ohm ரெசிஸ்டர் இங்கே இருந்தாலும் ஒன்று தான். ஜஸ்ட்டு வந்து இங்கே பெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேயா, இப்போ கவனிங்க. சரி, இங்கே ஐயோட வேல்யூ என்னது வரும்? ஐயோட வேல்யூ வேணும்ல. இங்கே 40 வோல்டேஜ் இருக்கிறதுனால இங்கே 40 ஆம்பியர்னு எழுதக்கூடாது. ஓகேயா, அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? VS/RS. அப்போ இங்கே VS இந்த இருக்குது, RS இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 40/8. I is equal to VS/RS அப்படின்னா 40/8 is equal to என்ன வரும்? 5 ஆம்பியர். 40/8 is equal to 5 ஆம்பியர். இப்போ இங்கே 5 ஆம்பியர். இப்போ நமக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்னா இந்த கரண்ட் தான் வேணும். கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர். இப்போ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு அப்ளை கரண்ட் டிவிஷன் ரூல். கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, இது வந்து I1, இங்கே வந்து I2. ஓகேயா, அப்போ யூஸிங் கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுறோம். I passes through 2 ohm ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? ஃபார்முலா என்ன? டோட்டல் கரண்ட் இன்ட்டு இங்கே இருந்தால் இது எப்படி எழுதுவோம்? இது வந்து I2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா R1 தான் நியூமரேட்டரில் வரும். R1/R1 + R2. இங்கே R1 R2லாம் நம்ம எடுக்கலை. இது எப்படி எழுதலாம்? I2 ohm ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு I டோட்டல் கரண்ட் இன்ட்டு இதோட வேல்யூ என்னது? ஓகே, I2 ohm இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ வந்து 5 ஆம்பியர். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளமில் இங்கே ஜஸ்ட் ஆரோ மார்க் போட்டு 5 ஆம்பியர்னு இருக்கும். இங்கே கரண்ட் சோர்ஸு டேரெக்டாக இருக்கிறதுனால 5 ஆம்பியர். 5 இன்ட்டு R1ஓட வேல்யூ 8/8 + 2. 8 + 2. therefore 40/10. இது கேன்சல் பண்ணும்போது கரண்ட் பாசஸ் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர். புரியுதா? இங்கே லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? 4 ஆம்பியர். இப்போ இது வந்து நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி அதுவும் 4 ஆம்பியர்ன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட்டு. அதுக்கு இந்த மாதிரி இதுனா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்லேயே முடிஞ்சிடுது ஆன்சர். இது எதுக்கு அப்போ இந்த டெக்னிக்? இது நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இல்லை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளான சர்க்யூட்டுக்கு வேணால் இது ஈஸியாக இருக்கலாம். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட்லாம் பார்த்தோன்னா இந்த கரண்ட் டு வோல்டேஜ் சோர்ஸ், இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி ஈஸியாக ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வேணால் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். கால்குலேட் த கரண்ட் பாசஸ் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர். ஓகே, இந்த 3 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே என்ன 12 இது எல்லாமே பேரல் கனெக்ஷன். இங்கே 12 வோல்டேஜ்னால் இதுக்கு அக்ராஸும் 12 வோல்டேஜ் தான் இருக்கும், இதுக்கு அக்ராஸாகவும் 12 வோல்டேஜ் தான் இருக்கும். அப்போ இங்கே இதுக்கு அக்ராஸாகவும் 12 வோல்டேஜ் தான் இருக்குது. ஓகே, இப்போ 12 வோல்டேஜ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ கரண்ட் மட்டும்தான் வேணும். கரண்ட் I is equal to எப்படி எழுதலாம்? V/Rன்னு எழுதலாம். V equal to IR ரீஅரேஞ்ச் பண்ணால் I is equal to V/R. ஓகே, அப்போ இங்கே 12 வோல்டேஜ் தான் இருக்குது. V/Rோட வேல்யூ என்னது? 12.
12 voltageனா 12 voltage divided by 3 ohm. 12 by 3 is equal to 4 ampere. அவ்வளோதான் ப்ராப்ளம். ஓகே, எந்த ஸ்டெப் நம்ம பென் கூட எதுவுமே எடுக்கலை. ஜஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் எடுக்கிறோம் அப்படின்னா இதை இந்த சர்க்கியூட்டை கரண்ட் டிவிஷன் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாது? அந்த நம்ம மெத்தட் சொல்லியிருந்தோம் இல்லையா, வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேயா? இங்கே எப்படி இருக்குது? இது பேரலாக, வோல்டேஜ் சோர்ஸுக்கு பேரலாக இருந்தால் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். என்னது? கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக இருந்தால் தான் வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே கரண்ட் சோர்ஸுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம இது அப்ளிகபிள் ஆகிற ப்ராப்ளம் பார்க்கலாம். கரண்ட் பாசஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டர், ரைட். இப்போ இந்த கரண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த எலமெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ஜஸ்ட் இது கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் எப்படின்னா, இது I1, இது I2. அப்போ நம்ம I2 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். I2 இஸ் ஈக்குவல் டு I, அதாவது டோட்டல் கரண்ட். I2னா என்ன சொல்லியிருந்தோம்? நியூமரேட்டரில் R1 தான் வரும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வராது, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நியூமரேட்டரில் வரும். இது என்ன பண்ணுறோம்? டோட்டல் கரண்ட் 15 இன்ட்டு R1ஓட வேல்யூ இங்கே 5 தான் வரும். 5 டிவைடட் பை R1 + R2. அப்போ 5 + 10 இஸ் ஈக்குவல் டு 15. இதை கேன்சல் பண்ணும்போது 5 ஆம்பியர். இது I2. இதுதான் ஆன்சர். பட் இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுறோம். ஓகேயா? ஆர் இதே மாதிரி சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். ஆர் மெத்தட். இதை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன? இதுதான் கரண்ட் பாஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டர்னால் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இதை தவிர சர்க்யூட் எப்படி வேணாலும் மாற்றலாம். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம். அதை மாற்றும்போது என்ன ஆகும்னா, இந்த சர்க்யூட் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாற்றிட்டு இது என்னது? as usual உள்ள அதே 10 ohm ரெசிஸ்டர். இந்த கரண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 10 ohm ரெசிஸ்டர் அப்படியே இருக்குது. இந்த கரண்ட் சோர்ஸும் நம்ம பார்த்தோம்ல, கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் இந்த ரெசிஸ்டன்ஸை வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் திஸ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது கரண்ட் சோர்ஸ் பேரலாக இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி மாற்றிருக்கோம்? வோல்டேஜுக்கு சீரியஸாக போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆர்எஸ் வருதோ அதே வேல்யூவை இங்கே சீரிஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு அதே வேல்யூ எழுதிடலாம். அப்படி எழுதுனீங்கன்னா இங்கே என்ன வேல்யூ இருந்தது? 5 ohm. ஸோ இங்கே 5 ohm அப்படி எழுதிடலாம். இங்கே கரண்ட் வேல்யூவை இங்கே வோல்டேஜ் இங்கே 15 ஆம்பியர்னால் இங்கே 15 வோல்டேஜ்னு எழுதக்கூடாது. ஸோ இந்த விஎஸ்க்கு என்ன ஃபார்முலா? IS × RS. அதாவது இந்த IS × RS. இப்போ இங்கே ஐஎஸோட வேல்யூ என்னது? 15 × 5. 15 × 5 என்னது வரும்? 75. Therefore Vs is equal to 75 voltage. இது எப்படி வந்ததுன்னா, Vs is equal to Is × Rs is equal to 15 × 5. சரியா? இதுதான் 75. இப்போ கரண்ட் பாசஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டர். இது ஒன்றும் இல்லை, டோட்டலாகவே ஒரு கரண்ட்டு தான் இருக்குது, சிங்கிள் கரண்ட்டு தான். ஏன்னா இது எல்லாமே சீரீஸ்னால கரண்ட் சேமாக தான் இருக்கும். அப்போ டோட்டல் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V பை என்ன சொல்லியிருந்தோம்? R ஈக்குவலண்ட். V என்னது? 75 வோல்டேஜ். R ஈக்குவலண்ட் என்னது? 5 + 10. 5 + 10னா என்னது? 5 + 10 ohm. ஓகேயா? இஸ் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை 15. இட் பிகம்ஸ் டோட்டல் கரண்ட் என்னது? 5 ஆம்பியர். அப்போ கரண்ட் பாஸ் த்ரூ 10 ohm என்னது? இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட். அதுவும் இதுவும் ஒன்று தான்.
கரண்ட் பாஸ் த்ரூ 10 ஓம் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் இங்கே டோட்டல் கரண்ட்டும் சேம் தான். ஏன்னா இது எல்லாமே சேம் பாத் தான். இஸ் ஈக்குவல் டு என்னது 5 ஆம்பியர். ஓகேயா, இதே தான் 5 ஆம்பியர். பட் இது வந்து காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும். பட் நீங்கள் எல்லா டெக்னிக்குமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டான சர்க்யூட்லாம் இருக்குது. அதில் நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்ளை பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக ரிசல்ட் வந்துடும். ஓகே, அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம வந்து கிளாஸில் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவில் இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு வீடியோ இருக்குது. பட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸில் மறுபடியும் இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக தான் போய்கிட்டுருக்கோம். ஓகேயா, அதில் வந்து நான் வந்து குவிஸ் ஆர் அசைன்மெண்ட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு ஒன்று மறந்துடாதீங்க. எல்லாருமே நான் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களோட நோட் புக்கில் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ மட்டும் சினிமா மாதிரி பார்த்துட்டு போக முடியாது. நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதனால தான் உங்களுக்கு வந்து இதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக காப்பி பண்ணி வைங்க. சும்மா அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களோட இது எழுதுனா தான் உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் ஃபுல்லாக மெமரைஸ் ஆகும். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.